டேய் எதுக்கு என்ன கூட்ட? நான் சொல்றத கேளுடா. விஜய் என்ன 120 சீட்லாம் ஜெயிக்க மாட்டாரா, அவர் சிஎம்ல ஆக மாட்டாரா? அதெல்லாம் சும்மா சொல்லாத. எக்ஸிட் போர்ட் சொல்லிடுச்சு 120 சீட்டு விஜயனா தான் சிஎம். டேய் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம்டா விஜய் அண்ணா. அவரை போய் 120 சீட்டு ஜெயிப்பாரு சிஎம் ஆக்குவார் சொல்லி உங்க மண்டையை குழப்பி இருக்காங்களா? டேய் புரியலையா? ஓட்டு போட்டாச்சு, நம்ம வேலை முடிஞ்சுது. நாளைக்கு ஓட்டு எண்ணுவாங்க. விஜய் என்ன சிஎம் இருந்தால் அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் சிஎம், நம்ம ஏற்றுப்போம். அடுத்த 5 வருஷம் அவரை நாங்கள் தோக்கடிக்க முயற்சி பண்ணுறோம். இல்லை ஸ்டாலின் சிஎம் ஆகிட்டா தான் அவர் தான் நமக்கு சிஎம், ஒன்றா சேர்ந்து ஏற்றுப்போம். அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளோதான்டா. ஓட்டு போட்டாச்சு, அவங்க எண்ணிப்பாங்க, யாராவது சிஎம் ஆகிப்பாங்கடா. வேலைக்கு போங்கடா, படிக்க போங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரா? உங்களுக்கு பிளான் புரியலையா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியை 120 சீட்டு ஜெயிப்பார், அவர் சிஎம் ஆவார். விஜய் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார், விஜய் அண்ணன் போவார், விஜய் அண்ணன் ஆக்கி உங்களை குழப்பி விட்டு ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னா, இல்லை அவர் 120 சீட்டு ஜெயிக்கிறவர் சதி பண்ணிட்டாங்க, என்னவோ பண்ணிட்டு விஜய் அண்ணன் தோக்கடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் இங்கே எல்லாம் சதி பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாரையும் குழப்பி உங்களை உசுப்பேற்றி என்னவோ பண்ண பிளான் பண்ணுறானுங்கடா. புரிஞ்சிங்கடா. நம்ம ஓரளவுக்கு படித்தவங்க, அறிவு இருக்கிற சமூகம் இப்படி செய்யக்கூடாதுடா. ஓட்டு போட்டால் நம்ம வேலை முடிஞ்சுது சொன்னால் புரிஞ்சிங்கடா. அதெல்லாம் இல்லை. 4ஆம் தேதி முடியுது, 5ஆம் தேதி அண்ணன் பார்லிமெண்ட்ல கால வைப்பாரு. பார்லிமெண்ட்டா? ஆமா.